உனக்குன்னு உள்ள ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு. உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, உனக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு, உனக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். அதை யாரும் எடுக்க முடியாது. யாராவது ஏமாத்திட்டானா, வஞ்சிச்சிட்டானா, எடுத்துக்கிட்டானா, அளவுக்கு அதிகமா எடுத்துட்டானா, கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு. அவர் கரெக்டா வழக்காடுகிற தெய்வம். அதை உன்னை பிடுங்கி தருவாரு. அவரால் மாற்ற முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உன்னுடையது உன்னுக்கு வந்து சேர். சுனேமியாள் ஓடிய விட்டா. பஞ்சம் வந்த உடனே ஊரை விட்டே ஓடியாச்சு. அவ சொத்து, நிலம், வீடு எல்லாத்தையும் ஊருக்காரங்க அவன் எடுத்துக்கிட்டான். இவ திரும்பி வர்றா. என்ன பண்றது? வந்து பார்த்தா வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கிறான். நிலத்தை பார்த்தா இன்னொருத்த வச்சிருக்கான். இன்னொரு நிலத்தை பார்த்தா எல்லாருமே அவங்கவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. யார போய் கேட்டாலும் நீ போயிட்ட, அதெல்லாம் முடிஞ்சு போன காலம்ட்டாங்க. இவன் நேர போய் ராஜாட்ட போய் சொன்னான், இப்படி பிரச்சனை. ராஜா உடனே ஒரு பிரதானியை அனுப்பி எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்து, எத்தனை வருஷம் இவ போயிட்டாலோ அத்தனை வருஷம் வருமானத்தையும் சேர்த்து இவளுக்கு வாங்கி என்ன செஞ்சானா, கொடுத்தான். அதுதான் தேவனுடைய வேலை. நீங்க எதையாவது இழந்துட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சு, போயிருச்சு, வஞ்சிச்சுட்டான், அவனை தூங்க விட மாட்டார். அவனை தூங்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவனை கட்டாயம் கர்த்தர் அவனை சந்திப்பார். உன்னுடையதாய் மார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி அப்போஸ்தல காலங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆரம்ப காலங்கள் என்பது கிறிஸ்துவுக்காக நின்று பிடிப்பது ஒரு பெரிய சாதனையாக இருந்தது, ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதுபோலவே இந்த கடைசி நாட்களில் ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது, முன்மாரியின் காலம் எப்படி இருந்ததோ அதுபோலவே பின்மாரியின் காலமும் காணப்படுகிறது. இப்பொழுதும் கர்த்தருக்காக ஒரு மனிதன் நிற்பது என்பது மிகவும் அரிதாக காணப்படுகிறது. நம்மில் அநேகர் கர்த்தருக்காக நிற்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், உங்களுடைய மனசாட்சிக்கும் உங்களுடைய தெய்வீகத்தை கணக்கிட்டு பார்த்தால் உங்களுடைய அறிவுக்கும் அது புலப்படுகிறதாக இருக்கும். ஆரம்ப காலங்களிலே அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார். அவர்களுக்கு பொறாமை இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் மார்க்கத்திலே அற்புதங்கள் கிடையாது. வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், இப்படி அநேகர் வேதத்தை அறிந்தவர்களும் உபதேசத்திலே விகற்பமான சிந்தை உள்ளவர்களும், பரிசேயரை போன்ற பிரிந்து சென்ற ஒரு கூட்டத்தாரும், இன்னும் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களும் கூட இவர்களுக்குள்ளே அற்புதங்கள் கிடையாது, அதிசயங்கள் கிடையாது, ஜனங்களை குணமாக்கும் சக்தி கிடையாது. காரணம் என்னவென்றால், அவர்களிடத்தில் வேதம் இருந்தது, ஆனால் வேதத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே கிடையாது. பழைய ஏற்பாட்டு ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார்கள், ஆனால் அற்புதம் செய்யும் சக்தியாகிய கிறிஸ்துவாகிய ஜீவனை அவர்கள் விட்டுவிட்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்ப காலங்களில் என்பது அப்போஸ்தல காலங்கள், அதிசயங்கள் நிறைந்த ஒரு காலம். பேதுரு நடந்து வந்தால் அவர் தொட முடியாவிட்டால் அவருடைய நிழலாவது படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு 5ஆம் அதிகாரம் 15 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அவருடைய நிழல் படட்டும், அந்த அளவு ஜனங்கள் அந்த வல்லமையை எதிர்பார்த்தார்கள். அந்த அளவு தேவனுடைய வல்லமை பிரதிபலித்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அந்த பேதுரு நடந்து வரும் பொழுது அவருடைய நிழல் படட்டும் என்று ஜனங்களை கட்டில கொண்டு வந்து கிடத்தி இருந்தார். பேதுருடைய நிழல் ஒருவேளை சாயங்காலமாக இருந்தால், இல்லாவிட்டால் காலையிலாக இருந்தால் அந்த நிழல் நீளமாக போகும். அது எவ்வளவு தூரம் படுதோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அந்த அளவு தேவனுடைய வல்லமை விளங்கியிருந்த காலம். ஏன் நம்முடைய சபையும் கூட இந்த பெந்தேகோஸ்தே சபை ஆரம்ப காலங்களிலே நீங்கள் பார்த்தால், பரிசுத்தவான்களை தொட முடியாமல், பரிசுத்தவான்களை ஜெபிக்க முடியாமல் அந்த நெருக்கத்தில் நின்று பரிசுத்தவான்கள் ஏறின காரை தொட்டவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுகமாக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் போய்விட்டார்கள், ஐயோ என்ன செய்வது, நாங்கள் அவரை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி இருக்கும் போது, இப்பதான் இதுல குளிச்சுட்டு இப்பதான் புறப்பட்டு போனாரு அப்படின்னாங்களாம். ஒரு கிணத்தடியில இப்பதான் அவர் இங்கதான் குளிச்சுட்டு போனாரு, குளிச்சுட்டு இப்பதான் புறப்பட்டு போயிட்டாருன்னாங்களாம். ஐயோ குளிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டாரா, போச்சு, அவரை பார்க்க முடியாதா, இங்கதான் குளிச்சாரா, அப்ப அந்த குளிச்ச தண்ணியில என் பிள்ளைய போடுறேன்னு சொல்லி போட்டு சுகமாக்கினவங்க இருந்த இப்படியும் காலங்கள் இருந்த. இந்த காலங்களை பார்த்து அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு பொறாமை, அற்புதங்கள் இல்ல, அடையாளங்கள் இல்ல, தேவனுடைய வல்லமையினுடைய மகத்துவம் விளங்கின போது இந்த அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்திருந்தார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். 2 காரியம் அங்க நடைபெற்றது. ஒன்று, அவர்களுக்கு விடுதலை. 2வது, அவர்கள் மூலமாய் ஒரு வேலையை செய்யும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். இன்றைய தூது கதவுகளை திறத்தல். சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறக்கிறார். 2வது, நாம் செய்ய வேண்டியது ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் அனைவரும் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை, கதவுகள் உங்களுக்கு திறப்பது தேவனுடைய கடமை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் தேவன் உனக்காக செய்கிறதும் தேவனுக்காக நீ செய்கிற ஒரு காரியமாய் இருக்கிற. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு
கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை தான் ஜனங்கள் பார்க்கிறார். எங்கு போனாலும் முட்டி மோதி தடைகளும் எதிர்ப்புகளும் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட ஒரு நிலவரத்தை தான் ஜனங்கள் உணர்கிறார். சிறைச்சாலை என்று சொல்லும் பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறைச்சாலை பாதையிலே பேதுரு போகிறார். அடுத்து 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறைச்சாலை பாதையிலே போகிறார். இவன் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் கூட தேவனுடைய பக்தர்கள் பலவிதமான சிறைச்சாலையின் பாதையிலே போயிருக்கிறார்கள். இப்படி சிறைச்சாலை என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேகருக்கு நடந்த சம்பவங்கள். இன்றைக்கு சிறைச்சாலை என்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் அதிலே போகிறதுக்கு வெட்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னா ஒரு மாதிரி பாப்பாங்க, அப்படி திரும்பி பாப்பாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானாமே அப்படின்னா ஒரு பெரிய குற்றம் செய்தவன் என்று அர்த்தம். ஆனால் அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் சிறைச்சாலையிலே அநேகர் தாக்கப்பட்டு அங்கேயே கிடந்தார். இன்றைக்கும் கூட கம்யூனிஸ்ட் நாடுகள்ல, அரபு நாடுகளிலே, இன்னும் தேவனை அறியாத ராஜ்யங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் இன்னும் சிறைச்சாலையில் என்ன செய்றாங்க? கிடக்கிறாங்க. வருஷ கணக்கா 26 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவின் நிமித்தம் சிறைச்சாலையில கிடக்கிற ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்களை அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கின அதே தெய்வம் இன்றைக்கும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகளை அதிசயமாக சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்றார்? விடுவிக்கிறார். நீங்க பிரதர் யூன் அப்படிங்கிற ஒரு புக்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இப்ப அவர் இருக்கிறார் சைனால. எப்படி பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து அந்த தூதன் வெளியே கொண்டு வருகிறானோ அதே போல இந்த மனுஷனையும் வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு அந்த சிறைச்சாலையில கிடக்கும் போது தூங்கி விட்டான். ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து அவனை வீதியிலே கொண்டு வந்து விட்டு போகிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இதே அது அப்பொழுது நடந்தது என்று நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்க அந்த புக் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. யூன் அப்படிங்கிற ஒரு புக், அவர் பேர் யூன். அவரு இப்போ சமீபத்துல அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை சிறைச்சாலையில கிறிஸ்துவின் நிமித்தம் போட்டிருக்கும் போது காலை ஓடிச்சிட்டாங்க, அடிச்சே ஓடிச்சிட்டான். அப்படி ஒரு சிறைச்சாலையில அவர் கிடக்கிறார். கிடக்கும் போது எல்லாரும் அவரை பாக்குறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ பிரதர் நீங்க வெளியே போயிடலாமே. அவர் சொன்னார், ஒன்னே மாதிரி நானும் ஒரு கைதி, நான் எப்படி வெளியே போக முடியும்? இல்லையே, உங்களை பத்தி ஆண்டவர் சொல்ற, நீங்க வெளியே போலாமே. எல்லாரும் இந்த கேள்வி கேட்ட உடனே அவருக்கு ஒரு டவுட், என்ன எல்லாரும் நம்மள பார்த்தா என்ன சொல்றான், நீ வெளியே போயிடலாமே. ஒரு நாள் அந்த சின்ன ரூம்ல அவர் படுத்திருக்கும் போது, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் படுத்திருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு வெளியே போன்னு. இவர் சொன்னாராம், காலை அடிச்சு ஒடிச்சு வச்சுட்டான், நான் எங்க எழுப்பி நடக்க என்னால முடியாது, அடுத்து கதவு பூட்டி இருக்கு, இதுக்கு போக 72 செக்கிங் இருக்கு, இவ்வளத்தையும் தாண்டி நான் எப்படி போக முடியும், நீ காலை நீட்டுன்னு சொன்னார். நீட்டினா என்ன ஆயிடுச்சு? கால் சுகமாயிடுச்சு. பட்டுன்னு எழும்பிட்டார். கால் சுகமாயிடுச்சு. அடிச்சு ஒடிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கி வச்சிருந்தானே, கால் சுகமாயிடுச்சு. வந்தா கதவு திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வெளியே வர்றாரு. வெளியே வந்தா அந்த சிறைச்சாலையில உள்ளவன் எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறான். எதிர வர்றான் போறான், எல்லாம் நடக்குது. இவர் போய்கிட்டே இருக்கிறாரு. மெயின் கேட் வந்து வெளியே போயிட்டார். இவர் போய் ஒரு வீட்டுல போய் தங்கிடுறாரு. ஒரு பக்கத்துல ஜெயில இருக்கிற பக்கத்துல ஒரு விசுவாசியுடைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுல போய் கதவை தட்டி அவங்களை கூப்பிடுறாரு. அந்த வீட்டுல தாய் இல்ல, 2 வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க. நீங்க வந்துட்டீங்களா? எங்க அம்மா நேத்தே சொன்னாங்க, இவன்ங்கிற பிரதர் என்ன செய்வாரு, நாளைக்கு வருவாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னாங்க. வாங்கன்னு உள்ள கொண்டு போயிட்டான். உள்ள கொண்டு போய் கதவை போட்டுன கொஞ்ச நேரத்துல ஜெயில் ஃபுல்லா சைரன் அடிச்சு போலீஸ் இவரை தேடு. இவர் வெளியே வந்துட்டார். இவர் அதே இடத்துல இருந்தா வெளியே செஞ்சது வந்தது. கர்த்தர் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, அன்றைக்கு மாத்திரம் இயேசு ஜீவிக்கிறவர் அல்ல, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். அது நீங்க விளங்கிக் கொள்ளணும். பைபிள்ல உள்ளது ஒரு கதை அல்ல, அது சம்பவம். கதை அல்ல, அது ஒரு சம்பவம். இன்னும் சொல்லி இருக்கு, நடந்த சம்பவங்கள் அனைத்துமே திருஷ்டாந்தங்கள். அப்படின்னா என்ன? நமக்கு முன்மாதிரியான, அது நமக்கு ஒரு முன்மாதிரியான, இல்லாவிட்டால் நமக்கு முன்னே வைக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள். நமக்கு அது நடக்குங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். தேவனால அது முடியும். அப்படினால்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கதவுகளை திறக்கிறவர். சிறைச்சாலை கதவு என்பது ஒரு சாதாரணமான கதவு அல்ல. ஒரு வீட்டு கதவு போல என்ன செய்யாது, இருக்காது. நீங்க ஜெயில போயிருப்பீங்க. ஜெயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? பெரிய கதவு போட்டிருப்பான், அதுக்குள்ள ஒரு சின்ன கதவு குனிஞ்சு வர்ற மாதிரி ஒரு கதவு இருக்கும். இதுக்கு பிறகு உள்ள போனீங்கன்னா அங்க போய் நீங்க யார பாக்கணும்னு எழுதணும். அங்க ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பான். அதுக்கு பிறகு கைதிகள்லயும் ஒவ்வொரு வேற விசாரணை கைதி இருக்கான், தண்டனை கைதி இருக்கான், ஆயுள் கைதி இருக்கிறான், இன்னும் பலவிதமான மோசமான குற்றவாளிகள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவு. நான் சென்னையில சென்ட்ரல் ஜெயில போய் என்னைய சாட்சி சொல்ல விட்டாங்க. நான் போயிருந்தேன். அங்க போனா அன்னைக்கு தான் பார்த்தேன், மனுஷனுக்கு மதிப்பே இல்லங்கிறத. மனுஷனுக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாதுங்கிறத அன்னைக்கு தான் பார்த்தேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி சாட்சி சொன்னாரு, நான் ஒரு சாட்சி சொன்னேன், பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணாரு, எல்லாருக்கும் நம்ம சபை சார்பில் ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு வெறும் இந்த ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் என்ன செய்றாங்க போலீஸ். அப்படி இந்த ஆடு அடிச்சு டம் 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 மாடு அடிச்சு கொண்டு எருவு மாடு அடிச்சுட்டு வருவான் பாருங்க. அதே மாதிரி பட்டு 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 பட்டுன்னு அடி உழுது. அப்படியே அந்த 1115 பேர் வந்தான். செல்லுல இருந்து அவுத்து விட்டுருக்கான். எல்லாம் அப்படியே சுத்தி நின்னு மாடை மேய்க்கிற மாதிரி ஆளோட்டிகள் மாதிரி அடிச்சு கொண்டு வந்து அப்படி உட்கார வச்சான். அவனும் வந்து உட்கார்ந்த உடனே அவன் ஜெயில் கைதிங்கிறத குற்றவாளிங்கிறத என்ன செய்யறான், அவனும் நிரூபிக்கிறான். எல்லாரும் கீழே உட்கார்ந்தா பாதி பேர் சோர்ல ஏறி உட்காருவான். எல்லாரும் கீழே உட்கார்ந்தா பாதி பேர் மரத்துல சைடுல தொங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த பிரசங்கத்தை கேட்க அவன் அதுக்கு போட்டு அடி சும்மா சரியான. அங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், சண்டை.
ஒருத்தன் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடிச்சாம் பாருங்க அடி, நாய் அடிக்கிற மாதிரி அடி. அப்பதான் நினைச்சேன் மனுஷனுக்கு என்ன கிடையாது, விலையே கிடையாது, அவ்வளவு மோசமா. சரி முடிஞ்சது. இப்பொழுது உங்களுக்கு இந்த சபையார் சார்பில் உணவு வழங்கப்படும். ஐயோ நான் பார்த்த அன்னைக்கு தான் எனக்கு நான் அழுதுட்டு அங்கேயே அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு. ஏன்னா அங்க அவங்களுக்கு அந்த 5-6 மணிக்கு கடலைப்பருப்பு கொடுப்பாங்க, இல்ல களி கொடுப்பாங்க. ஒரு டயத்துக்குள்ள சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனா என்ன நடந்துச்சு, அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் உடனே அவ்வளவு பேரும் அலுமினிய பிளேட்டை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கியூல வந்து நிக்கிறான். எல்லாம் பார்த்தா தடா கைதிகள், அவங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் முன்னால வந்து நிக்கிறான். எல்லாம் அவன் டீசெண்டா அந்த அலுமினிய பிளேட்டை வாங்கிட்டு. அப்பதான் நினைச்சேன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் சிறைச்சா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு காயம் வர்ற மாதிரி ஆக்கி அவனை தொழுமரத்துல கட்டி அங்க படுக்க வச்சுட்டான். இதுதான் பவுலுடைய சிறைச்சாலை. அடுத்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே பேதுருவுக்கு 2 வெங்கல சங்கிலி போட்டு அடிச்சு முடிச்சு அவங்கள 2 வெங்கல சங்கிலியை கட்டி அங்க படுக்க வச்சுட்டான். அவன் பார்த்தான் ஜபத்தையும் விட்டுட்டான், தவத்தையும் விட்டுட்டான், பேசாம நிம்மதியா படுத்துட்டான். அவ்வளவு அதுதான் சிறைச்சாலை அனுபவம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலையை அனுபவிக்கிறீங்க? சில வீடு ஜெயில் மாதிரி தான் இருக்கு. வெளியே போகும்போது பூட்டிட்டு போயிருவாங்க, உள்ள வரும்போது லாக் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படி சில வீடுகள் இருக்கு. சில வீட்டுல புருஷன் வந்து ஜெயிலர் மாதிரி, சில வீட்டுல மனைவி வந்து ஜெயிலர் மாதிரி, உள்ள இருந்து வெளியே வர முடியாது, வெளியே இருந்து உள்ள போக முடியாது. இப்படி எல்லாம் சில வீடுகள் வந்து 144 தடை உத்தரவு வீடுகளாக எல்லாம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? பழைய ஏற்பாட்டுல நான் நேத்து கூட ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், சிங்காசனத்துக்கு ஒரு மனுஷன் வர முடியுமா? அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அதுக்கு சாட்சி தான் யோசேப்பு. ஃபுல்லா மீசியின் தாடியாய் அவனுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம அவன் ஜெயில ஒரு வஸ்திரம் கொடுத்திருந்தாங்க, குற்றவாளி அந்த வஸ்திரம் அதை தரிச்சுட்டு அங்க படுத்து கிடக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரே நிமிஷத்துல ஒரு ஆள் உள்ள வந்தான், அவனுக்கு முக சவரம் பண்ணாங்க, அழகா முகம் எல்லாம் மாறி பழைய சாயல் வந்துருச்சு. உடனே அவன் ட்ரெஸ் கழட்டிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டாங்க, அருமையா கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னால் நிறுத்தினாங்க. எப்படி இருக்கும்? வந்து நிறுத்தின உடனே ராஜா சில கேள்விகள் கேட்கிறான், அதுக்கு பதில் சொல்றான். எல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே நிஞ்சிருச்சு. வந்த உடனே அவனை தூக்கி கொண்டு வந்து அரசவையில நிப்பாட்டின உடனே ராஜா சொல்றான், நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ராஜாவே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் நினைஞ்சிட்டான், அர்த்தம் சொல்லிட்டான். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இப்படி செஞ்சா இது பாசிபிளா மாறிடும். அவ்வளவுதான். உடனே அவன் சொல்றான், இவனை போல தேவாவி பெற்றவன் யாருமே கிடையாது. ரைட், இவனையே அந்த ஸ்தானத்துல உட்கார வைப்போம். உடனே சொன்னா எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னா அடுத்த செகண்ட் அவ்வளவு பேர் நினைஞ்சான், முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இதுதான் தேவனுடைய அதிசயமான செயல். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. அதனால சிறைச்சாலை போன்ற ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ஆராதனை உங்கள் சிறைச்சாலை கதவை திறக்கக்கூடிய ஒரு ஆராதனை. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கி கொண்டால் நலமா இருக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களில நாம் பார்க்கும் பொழுது, 26-27 வசனங்களில பார்க்கும் பொழுது, அந்த இடங்களிலே கர்த்தர் ஒரு அஸ்திவாரத்தை அசைக்கிறார். இன்றைக்கு உனக்காக கதவை திறக்க 26 சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அதுக்கு தான் பூமி அதிர வைக்கிறார். அவருக்கு வேலை வந்து அந்த கதவை திறக்கணும். தேவனுடைய வேலை, அவருடைய திட்டம் என்னன்னா, இந்த அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறதுக்காக அஸ்திவாரத்தையே கர்த்தர் அசைக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போல, ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். உங்களுக்கு சுயாதீனம் இருக்காது, சுதந்திரம் இருக்காது, பேச்சு சுதந்திரம் இருக்காது, கருத்து சுதந்திரம் இருக்காது, நன்மையோ தீமையோ உங்களால் பேச முடியாது. அப்படி பேசினால் அந்த இடத்துல நீங்க இருக்கவும் முடியாது. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்கலாம், உங்களுடைய தொழில் ஸ்தலங்கள் எப்படி இருக்கலாம், ஊழியத்தின் பகுதிகள் இப்படி இருக்கலாம். நீங்கள் எந்த பாகுதியில இருந்தாலும் சரி. ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் தூதனை அனுப்புறார், அப்படியே சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறார். ஏனென்றால் அவருடைய ஊழியம் என்பது கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஊழியம். ஆண்டவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 61ஆம் அதிகாரம் 3 வசனங்களில பார்க்கும், முதல் 3 வசனங்களில பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல இருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் அவர் மேல இருக்கும் பொழுது, அவருடைய முதல் ஊழியமே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். வாசியுங்கள் ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருந்த ஒரு அபிஷேகம். எப்படி இந்த சிறைச்சாலையில கர்த்தருடைய தூதன் வந்தான், அதுக்கு காரணம் என்ன? எப்படி இந்த தூதன் அந்த இடத்துல வருகிறார், அதுக்கு காரணமே இவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பாதையில நீங்க போனாலும் அபிஷேகத்தை மட்டும் குறைச்சிடாது. எந்த பாதையில இருந்தாலும் நீங்க ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கணும். எல்லாரும் கேட்பாங்க, இப்படிப்பட்ட நேரத்துல எப்படிங்க ஆவியில் நிரம்ப முடியும், இவ்வளவு நெருக்கமான நேரத்துல எப்படி ஆவியில் நிரம்ப முடியும் அப்படிலாம் நீங்க யோசிக்கலாம்.
ஒரு இடத்துல ஒரு மனிதன் சாட்சி சொல்றான், வீட்டுக்கு வந்தா வீட்டு திறந்து உள்ள போக முடியல. உள்ள பார்த்தா அவருடைய மனைவி ஒரு மலைப்பாம்பு பாதி விழுங்கிட்டு இருந்துச்சாம், சுத்தி இருந்துச்சாம். இவர் ஜன்னல்ல பாக்குறாரு, அது அலறுது, வீடு உள்ள பூட்டி இருக்கு. என்ன பண்ண முடியும்? வேற வழியே தெரியல. இப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள போனாலும் பாம்பு, மலைப்பாம்பு, என்ன பண்றது? ஒரே வழி, அங்கேயே முழங்கால் போட்டான். அதுக்குள்ள பையன் வந்துட்டான். பையன் வந்து அப்படி செஞ்சல, முதல்ல அம்மாவை அது இன்னும் ஒரு டைட்டா முறுக்குச்சுன்னா எதாயிடும், எலும்புலாம் நொறுங்கிரும். அதுக்குள்ள தேவனை நோக்கி கூப்பிடுனாராம். ரெண்டு பேரும் முழங்கால் போட்டு ஓன்னு கத்துனாங்களாம். ஆண்டவர் கதறது இல்ல, அந்த பாம்பு அப்படியே, மலைப்பாம்பு சாதாரணமா என்ன செய்யாது, ரவுண்ட விடாது. தேவனால முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்கள்ல இந்த விசுவாச ஜீவியத்தை எக்ஸசைஸ் பண்ணணும், இதை அனுபவிக்கணும், பயிற்சி வைக்கணும். நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு பைபிள் படிச்சுட்டு சோத்திரம் 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 போனாலும் காரியம் என்ன செய்யாது, ஆகாது. எட்டு சுரைக்கா என்ன செய்யாது, கூட்டுக்கு உதவாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற முதல் காரியம், சரியான ஒரு அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது உன்னை பிடித்திருக்கிற அந்த சிறைச்சாலை கதவை கர்த்தர் திற. ஆண்டவருடைய ஊழியமே அதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலையை கூறுவேன், கட்டவிழ்த்தலை கூறுவேன் தான் சொல்றார். அப்ப தேவனுடைய ஊழியங்கிறது, அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய சிறைச்சாலை தன்மையை மாற்றுவது. இந்த காலை வழியில நம்மில் எத்தனை பேர் சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறோம்? ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், காயப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். பவுல் கூட கால் எல்லாம் பயங்கர காயம், தொழுமரத்துல அடிச்சு மாட்டிட்டாங்க. ஆனா பாருங்க, அவங்க பாடி துதித்த பொழுது, அவர்கள் தேவனை ஜெபம் பண்ணி மகிமைப்படுத்தின பொழுது கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைத்து அந்த கட்டுகள் எல்லாம் கலந்து கர்த்தர் வைத்தார். அந்த சிறைச்சாலைக்காரன் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, இவருடைய காயங்களை கட்டினான். அதுதான் தேவனுடைய வேலை. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கதவுகளை கர்த்தர் திறக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிற ஒரு ஊழியம் இருக்கிறது. ஏசாயா 45:1 பார்க்கும் பொழுது, கோரேசுக்கு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகள் யாவும் திறந்திருக்க நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். பாத்தீங்களா, அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டவே கூடாது. அதே நேரத்தில் கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கிறதுக்கு நான் கட்டளையிடுகிறேன் சொல்றார். அபிஷேகம் தான் இந்த வேலையை செய்யும். நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை டெவலப் பண்றீங்களா, குறைஞ்சிருக்கா? உங்களுடைய அபிஷேகத்தின் ரேஷியோ கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? ஒருவேளை ஊழியத்துக்கு வரும்போது ஒரு அபிஷேகம் இருக்கும், இல்லாவிட்டால் நீங்க விசுவாசத்துல வரும்போது ஒரு அபிஷேகம் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு சில காத்திருப்பு கூட்டங்களை ஒரு அபிஷேகம் கூட கொஞ்சம் பெற்றிருப்பீங்க. இல்ல ஒரு சிலர் அப்படி இல்ல, அந்த ஒரே பாஷைய 40 வருஷம் பேசிட்டு இருக்கான். ஒரு குழந்தை வந்து அம்மா அம்மான்னு அந்த ஆரம்பத்துல சொல்ற இதை 40 வருஷம் பேசிட்டு இருந்தா என்ன வருது யோசிச்சு பாருங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, நீங்க உங்களில் அநேகர் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நவமான பாஷைகளை பேசுவார்கள். புதிய புதிய பாஷையில தேவனோடு பேசி நாம் பக்தி விருத்தி உண்டாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் சரியான விதத்துல ஒரு அபிஷேகம், இந்த அபிஷேகத்தை நீங்க கூட்டிக்கிட்டே இருக்கணும். டைம் ஆக 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 உங்களுடைய அபிஷேகம் என்ன செய்யணும்? நாட்கள் போக போக உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இனிமேல் கொஞ்ச நாட்கள் எக்காலம் துணிக்கும் போது நாம் பறக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை வச்சுட்டு இங்க இருக்கிற வேலை கிடையாது. இந்த அபிஷேகத்தை வைத்து நாம் பறக்கக்கூடியவர்கள், அதுக்கு தான் பிறந்தவர்கள், born to fly, அதாவது நாம் பறக்க பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் இந்த நாட்கள்ல எந்த விதத்துல அபிஷேகத்துல இருக்கணும்? ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, என்ன அபிஷேகம், அந்த அபிஷேகத்துல அவன் இருக்கிறத பார்த்த உடனே வீட்டுக்குள்ள பிசாசு வரமாட்டான், செய்வன வரமாட்டான். ஏன்னா அந்த அபிஷேகத்துல இருக்கிற வரைக்கும் அவனை எந்த வல்லமையும் தொட முடியாது. அபிஷேகத்தை விடும் பொழுதுதான் சத்துரு உன் மேல தோல்ல கை வைக்கிறான். அபிஷேகத்தை விடும் பொழுதுதான் உன் வீட்டுக்குள்ள கை வைக்கிறான். அபிஷேகம் குறையும் போதுதான் உன் நிலத்துக்குள்ள, விவசாயத்துக்குள்ள, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள, உன்னுடைய மனைவிக்குள்ள, புருஷனுக்குள்ள, தொழிலுக்குள்ள, கடைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, எல்லா இடத்துலயும் அவன் என்ட்ராகிறது. அதுதான். ஏனென்றால் அபிஷேகம் ஒரு அக்கினி மதில், அது ஒரு சரியான வல்லமை. அது இருக்கும்போது ஒரு மனுஷனோ ஒரு அந்நிய வல்லமையோ உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி இருக்கு. அந்த அளவு உனக்கு பாதுகாப்பும் ஒரு தெய்வீக வேலையும் கொடுப்பது இந்த அபிஷேகம். அதனாலதான் சிறைச்சாலையில் அவங்க இருந்தாலும் ஆவியானவர் அங்கே இறங்குறார். கர்த்தருடைய தூதன் வந்து சிறைச்சாலை கதவை திறக்கிறான். இரண்டாவதாக தேவன் நமக்கு திறக்கிற கதவுகள் என்ன? நாம இன்றைக்கு கதவுகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச சொல்லி இருக்கிறார். தீர்க்க தரிசனம் அப்படி வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கதவுகள் திறக்கப்படுது. உங்களுக்கு ரொம்ப காரியங்களை நீங்க ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க உணர்கிறீங்க. 1 கொரிந்தியர் 16:9 பவுல் தனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்ட ஒரு காரியத்தை பேசுகிறார். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அது ஒரு பகுதி. ஆனா இவைகளுக்கு மத்தியில அவர் சொல்லுகிறாரு, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியம். உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய சிறைச்சாலை கதவுகளை திறந்து உங்களை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு ஜீவ வார்த்தையை சொல்ல வைப்பது மாத்திரமல்ல, இந்த பாதையிலே நீங்கள் போகும் பொழுது இன்றைக்கு எதிரான கதவுகள் தான் உங்களுக்கு திறக்கு. போனா முற்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல, நடக்காது, வாய்க்காது, முடியாது, கிடைக்காது, கிடையாது, அது உனக்கு நடக்காது,
அது உனக்கு வாய்க்காது. இப்படித்தான் நீங்க வந்து காதுல வார்த்தையை கேட்டுக்கிட்டே வரீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலையிலே பவுல் பேசுகிறார், எனக்கு இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருக்கு. விரோதம் செய்யறவங்க ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு பெரிதும் அனுகூலமான கதவை திறக்கிறார். அனுகூலமான ஒரு கதவு. உங்களுக்கு ஒருவேளை இதுவரை பிரதிகூலமாக இல்லாம இருந்திருக்கும். யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க. யார்ட்டையாவது போய் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னா அவன் இருக்கிற நம்பிக்கையும் உடைச்சு விட்டுருவான். யார்ட்டையாவது போய் லேசா ஆலோசனை கேட்கலான்னு போனா அவன் சுத்தமா உனக்கு வந்து பேட்டரியே புடிங்கி விட்டு போயிடுவான், ஃபீஸ் எடுத்துட்டு வருவான். உனக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும், இருக்கிற விசுவாசம் போயிடும், இருக்கிறதான கொஞ்சம் ஜெபமும் உனக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். இது பிசாசினுடைய தந்திரம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள்ட்ட போனாலே என்கரேஜான வார்த்தைகள் கிடைக்கிறது இல்ல. அநேக பழைய விசுவாசிகள்ட்ட போனா நம்பிக்கைக்கு எதுவான வார்த்தைகள் இல்ல, இல்லாவிட்டால் சரியான வசனங்கள் கிடைக்கல. கீழே விழுந்தவனை தூக்கி விடுறது இன்னைக்கு ரொம்ப கம்மி. உச்சுயிராய் கிடக்கிற அந்த மனுஷனை ஆசாரியன் பார்த்தான், அப்படியே விலகி போய்விட்டான். அடுத்து லேவியன் வந்தான், அவன் செஞ்சான், அவன் இன்னும் கொஞ்சம் விலகி போயிட்டான். இப்படித்தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரதிகூலமான காரியங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கு பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் திறக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை விசுவாசத்தின் பரீட்சையாக உங்களுக்கு தேவன் அனுமதித்திருக்கலாம். ஒரு அற்புதம் நடக்குது, இரண்டாவது அற்புதம் நடக்குது, மூணாவது அற்புதம் நடக்குது. மோசே மூலமாக அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 8 அற்புதம் நடந்துருச்சு, 9 அற்புதம் நடந்துருச்சு. பார்வோனுடைய தேசமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அனுகூலமான கதவு என்ன செய்யல, திறக்க. இன்னைக்கு திறக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு திறக்கிற மாதிரி இருக்கும். சரி நான் உங்களை அனுப்பிடுறேம்மா. திருப்பி சொல்லுவான், நீங்க போங்க, உங்க மனைவி பிள்ளைகள் இங்க இருக்கட்டுமா. திருப்பி சொல்லுவான், உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் போங்க, உங்க ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டுமா. இப்படி போங்க போங்கன்னு தான் சொல்லுவானே தவிர போக விட மாட்டான். இதுதான் பார்வோனுடைய சக்தி. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவரும் அற்புதங்களை செய்கிறதுல சளைக்கல. அதனாலதான் நான் அடிக்கடி பல இடங்கள்ல சொன்னது, நீ பிசாசு 100 விசை வந்தா கர்த்தர் 101 விசை உனக்கு என்ன செய்வாரு, ஜெயத்தை கொடுப்பார். அவன் 1000 விசை வந்தால் 1001 தரமும் உனக்கு என்ன கொடுப்பாரு, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அதான் தேவன். 10 9 வாதை அனுப்பல கர்த்தர் சொந்து போல. சரி நீங்க செங்கல் எடுத்துட்டு கிடங்க, உங்க தளபதி இவ்வளவுதான் போ அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. அப்படி சொன்னா அவர் தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, நான் அடுத்து ஒரு வாதை வைக்கிறேன் பார். அந்த வாதையில தலைச்சனை அழிச்சிட்ட. அதோட அந்த பார்வோன் ஒண்ணும் இல்ல, அடுத்த செகண்டே எல்லாரையும் வெளியே அடுத்தும் பின்னால வர்றான். திரும்பவும் ஜனங்கள் தடுமாறுறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இனிமேல் இந்த சத்துருவுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் என்ன செஞ்சிட்டாரு, சமுத்திரத்துல அழித்து ஒரு பெரிய கதவை செங்கடல்ல திறந்தாருங்க. செங்கடல அப்படியே 2ஆ பிளந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கெட்ல தண்ணி விட்டுட்டு ஒரு நாள் 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது சேரும் சகதியுமா ஆயிரும். ஆனா செங்கடலை ஒரு செகண்ட்ல அப்படி பிளந்தார். நீங்க இந்த இதுல படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செங்கடலை அப்படி 2ஆ பிளந்த அடுத்த செகண்ட் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் உலர்ந்த தரை வழியாக நடந்து போனார். அந்த தரைய அடுத்த செகண்ட் ஒரு ஹீட் ப்ராசஸ் அங்க நடக்குது. தண்ணி 2ஆ பிளக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடு மாடு வண்டி எல்லாம் உள்ள போகணும். இதெல்லாம் போறதுக்கு முன்னால அவங்க விட்டா குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஏன்னா பின்னால பார்வோம், இல்ல நில்லுங்க நாங்க மண் எல்லாம் போட்டுக்கிறோம் அப்படிலாம் சொல்லல. அடுத்த செகண்ட் கர்த்தர் ஒரு பெரிய அக்கினி அனுப்பினாரு, அப்படியே உலர்ந்த தரை வழியா கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் உனக்கு வழியை வைத்திருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு வழி அவரிடத்துல உண்டு. அவருக்கு வானத்துக்கு ஏறி போக ஒரு வழி இருந்தது. எலியாவுக்கு வானத்துக்கு ஏறி போக ஒரு சுழல் காற்று இருந்தது. அதுபோல கண்மலையிலே பாம்புக்கு வழிகள் உண்டு, நடுக்கடலிலே கப்பலுக்கு வழிகள் உண்டு. இப்படி பல விதங்களிலே ஆகாயத்துல கழுகுக்கு வழி உண்டு. அதுபோல நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ போகிற பாதையில உனக்கு ஒரு கதவை கர்த்தர் திறப்பார். அது சாதாரண ஒரு சின்ன அனுகூலமான கதவு அல்ல, அதுக்கு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கு. என்னது, பெரிதும் அனுகூலமான கதவு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். கர்த்தராலே, அவர்தான் கதவை திறக்கிறது. கதவை திறக்கிறது மூடுறதெல்லாம் கர்த்தர் ரொம்ப கரெக்டா செய்வார். நோவா உள்ளே வந்த உடனே என்ன செஞ்சாரு, பேழையின் கதவை பூட்டினது யாரு, கர்த்தர் தான் பூட்டினார். அழகா பூட்டுவார். உனக்கு விரோதமான சத்துருக்கள் வரும்பொழுது அழகா கதவு பூட்டுவார். உனக்கு வழி திறக்கணும்னா கதவை என்ன செய்வார், அழகா திறப்பார். நமக்கு முன்னால கதவு திறக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல நீங்க பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த பலன்ல கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாம நீ வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் கிருபை தருவார், ஒரு அபிஷேகம் தருவார், கொஞ்சம் விசுவாசம் தருவார், கொஞ்சம் ஐஸ்வரியத்தை தருவார், கொஞ்சம் வசதி வாய்ப்பை தருவார். அந்த நேரங்களில் நீங்க மறுதலியாமல் நின்று கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கதவை தானாவே திறப்பாரு. எல்லாமே அடைச்சாலும் சரி,
கர்த்தருக்கு ஒரு வழி உண்டு. ஒரு சீஷர்கள் எல்லாம் கதவையே திறக்க மாட்டாங்க பிரச்சனையான நேரத்துல. சீஷர்கள் இயேசு சிலுவையில அறையப்பட்டு மரிச்ச உடனே சீஷர்கள் கதவை பூட்டினா ஒருத்தனும் கதவை என்ன செய்ய மாட்டான். யாராவது வந்து தட்டிட்டான் கதவு பக்கமே போக மாட்டான். அந்த அளவு பயமும் திகிலும் இருந்த காலம். பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. பேதுரு கதவை தட்டினா யாராவது திறந்தானா? ரோதை போனா அந்த கதவு துவாரத சாவி துவாரத்துல எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு உள்ள வந்து சொன்னா பேதுரு வாசல்ல நிக்கிறார். திறக்க வேண்டியானே, கதவை திறக்க வேண்டியானே. பேதுரு வழியே நிக்கிறார். அவ்வளவுதான் அவளால சொல்ல முடியும். ஏன்னா கதவை திறக்கிறதுக்கு பயம். சரி, உள்ள போன உடனே அங்க ஜெப வீரர்கள் முழங்கால நிக்கிறாங்க. என்னதே பேதுருவா? பேதுரு எப்படி வருவாரு? அவரு சிறைச்சாலையில இருக்காரு, அவரு வர முடியாது. உடனே சொல்றா, இல்லங்க நான் நல்லா பார்த்தேன், பேதுரு தான் நிக்கிறாரு. ஓஹோ அப்படியா? அப்போ ஒருவேளை அவங்க தூதன் வந்திருக்கலாம். ஏன் தூதனுக்கு வந்து கதவை தான் தட்டிட்டு இருப்பாங்க. தூதன் தான் காத்து தானே, உள்ள வந்துட மாட்டான். ஆனா இந்த ஜெப வீரர்கள் எல்லாம் பயங்கரமா ஜெபிச்சவங்க. கர்த்தாவே இப்பொழுதே சிறைச்சாலையை திறந்து கொண்டு வரும் ஆண்டவரே. யார் தான் ஜெபிச்சது? இவங்க தான் ஜெபிச்சாங்க. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சு அதை விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுடைய நிலவரம் அவ்வளவு கீழே போயிடுச்சு. பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம ஜெபிச்சதெல்லாம் மொத்தமா போயிடும். நமக்கு ஒரு விசுவாசம். ஒரு சகோதரன் காணாம போயிட்டான். புதுசா கல்யாணம் கட்டி ஆந்திரால விட்டு அவனை காணாம போயிட்டான். அந்த தாய்க்கு அவன் மூத்த பையன் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஐயோ மூத்த பையனை கல்யாணம் கட்டி அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அந்த பொண்ணை தான் வேணான்னு கட்டி வச்சமே, இப்படி போயிட்டானே. எங்க போயிட்டானே தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்க அதை பத்தி ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கல. அவன் போயிட்டாங்க, அவ்வளவுதான், எங்க பொண்ணோட வாழ்க்கை நஷ்டமாயிடுச்சு போங்கன்னு. எங்கெங்க இருக்கான் தெரியாது. அதுக்குள்ள நம்மால ஒரு ஆள் தரிசனம். உங்க பையன் அப்படியே தண்ணியில மிதந்து போறான் செத்து. எப்படி நம்ம ஆளுங்க தரிசனம் வெளிப்பாடு டக்கு டக்குன்னு கிடைக்கும். நான் அப்பதான் விசிட்டிங் போறேன் அந்த வீட்டுக்கு. அவங்க வீடே உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் செத்துப்பிட்டான் போட்டிருக்க பையன் போச்சேன்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏதாவது செய்தி வந்துச்சான்னு. இல்ல பையனை காணும். சரி திருப்பியும் இப்படி உட்காந்து அழுகுறீங்க? இந்த அம்மா சொன்னாங்க அப்படி தண்ணியில என் பிள்ளை மிதந்து போற மாதிரி பார்த்தாங்க. எப்படி இருக்கும்? நான் எல்லாம் அந்த அம்மாவை கூப்பிட்டேன். ஏமா நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சு. இல்ல நீ ஏன் கூட்டம் முடிஞ்சு நீ உன் வீட்டுக்கு போகாம இப்படி வீடு விட என் சுத்திட்டு கிளம்புன்னு சொல்லி. இல்ல நான் பார்த்தேன், நீ பார்த்ததெல்லாம் கரெக்ட் தான், நீ வா முதல்ல வெளியே வா, இந்த வீட்டை விட்டு முதல்ல உன் வீடு போ. கூட்டம் முடிஞ்சா ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ வீடு போய் சேரணும். தெருவா அலையக்கூடாது, வீடு வீடா அலையக்கூடாது, போன்னு சொன்னேன். போயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், இனிமே நீங்க விசுவாசத்தை தான் நீங்க கொண்டு வரணும். இல்லையா? அப்போ ஆந்திரால பயங்கர வெள்ளம். அதனால இவங்க சொன்ன தரிசனம் ரொம்ப கரெக்டா போயிடுச்சு, ஈக்குவலா வந்துருச்சு. நான் சொன்னேன், கர்த்தர் கண்களுக்கு அவன் மறைவானது இல்ல. உயிரோட இருந்தா நிச்சயமா கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க முதலாவது விசுவாசிங்க. இது வரைக்கும் பையனை கொண்டு வரணும் ஜெபிச்சீங்க. இனிமே யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், பையனை கொண்டு வருவா, கொண்டு வரணும்னு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவேன்? உன் வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தை வர. தகப்பனே நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலிப்பொருள் எங்கே? ஆபிரகாம் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யும்? பார்த்துக் கொள்ளப்படும். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே. முடிஞ்சது. உடனே கட்டிப்பிடிச்சு மகனே அதைத்தான்டா சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்க அழுதுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படித்தான் அழுதுருவோம். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் சொன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நீ வந்துகிட்டே உன் வேலை என் கூட வந்துகிட்டே இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. கதவை கர்த்தர் திறக்கிறார். அனுகூலமான கதவு. எல்லா கதவும் அடைச்சாலும் தேவனால அனுகூலமான கதவை திறக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இங்கே சொல்லி இருக்கிறது, எனக்கு ஊழியத்துக்காக ஒரு கதவை கர்த்தர் திறக்கிறார். இந்த தேசம் நமக்கு திறந்து கிடக்கிறது. நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்காக வேலை செய்கிறோம்? சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டு கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, உன் கதவை திறப்பது அவருடைய கடமையானால் ஜீவ வார்த்தையை சொல்லுவது உன்னுடைய கடமை. எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? இங்க உட்கார்ந்து இருக்கிற 400 பேர் நான் கேட்கிறேன், நீங்க 400 பேரும் ஒவ்வொரு ஆத்மா கொண்டு வந்திருந்தா இவ்வளவு நேரத்துல எவ்வளவு இருக்கும்? 800 ஆயிரம். சரி, உங்க ஊழியம் முடிஞ்சு. அந்த வந்த 400 பேர் இன்னொரு 400 பேரை கொண்டு வந்தானா என்ன ஆயிருக்கும்? எம்எல்எம் பிசினஸ் மாதிரி இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் லட்சக்கணக்கில் நாசரியத்தில் நிரம்பி இருப்பான். ஆனா நம்ம அப்படி இல்ல. நம்ம புறப்பட்டு வர்றதே தரிக்கணத்தை அடிச்ச மாதிரி தான் வர்றோம். தேவ சமூகத்துக்கு வர்றதே. உனக்கு ஒன்னே சிறைச்சாலைகள் இருந்து கர்த்தர் ஏன் விடுதலையாக்கினார்? உனக்கு ஏன் கர்த்தர் வசதி, வாய்ப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், ஞானம், கிருபை எல்லாம் கொடுத்தது காரணம் எதற்கு? இந்த உலகத்துல வாழ்ந்து நீ கெட்டு போறதுக்கா? இல்ல. இதன் மூலமாய் அழிந்து போகிற வேதம் சொல்லுகிறது, உங்களை நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருளால் ஆத்துமாக்களை சம்பாதிங்க. சிறைச்சாலையிலிருந்து வெளியே அனுப்பின உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுங்க. அன்றைக்கு பேதுரு வந்துட்டாரு. ஆனா கதவை திறக்க ஒருத்தனுக்கு சக்தி இல்ல. எல்லாம் பயங்கர ஜெப வீரர்கள். ஒருத்தனும் கதவை திறக்க மாட்டான். அதனால தான் கர்த்தர் பூட்டின வீட்டுக்குள் உள்ளே போய் கர்த்தர் என்ன செஞ்சாரா? உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். அப்படினால அருமையானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சிறைச்சாலை கதவை, இன்னைக்கு இந்த மெசேஜ் யாருக்குரியதோ நீங்க கேட்ச் பண்ணிக்கங்க. ஒரு கட்டப்பட்ட நிலவரத்துல, கைகால்கள் செயல்பட முடியாத நிலவரத்துல, ஆத்மாவிலே ஒரு கட்டுகளோடு நீங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கதவுகளை திறக்கிறார். உங்களுடைய சிறைச்சாலை அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார்.
ஆனா நீங்க ஒரு முடிவெடுக்கணும், நான் ஒரு சுவிசேஷகனாய் மாறுவேன். சுவிசேஷ ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். கை இல்லாதவன் செய்யறான், கால் இல்லாதவன் செய்யறான், ஊமையும் செவிடுமானவர்கள் ஊழியம் செய்யறாங்க, கண் பார்வையற்றவங்க அருமையா ஊழியம் செய்யறாங்க. ஆனா நமக்கு பாருங்க எல்லாம் இருக்கு, ஆனா எதுதான் இல்ல. நீங்க பாருங்க பரலோக ராஜ்யத்துல பெந்தேகோஸ்தேக்காரனை விட மற்றவனுக்கு தான் பிரதிபலன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஜீவ வார்த்தையை சொல்றாங்க. நம்ம சொல்றோமா? இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள், ஒரு ஓய்வு நாள், நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை போய் சொல்லுவீங்க? நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். போங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. அதனாலதான் இன்னைக்கு மெசேஜ், உன் கதவை கர்த்தர் திறப்பார், ஆனா நீ சுவிசேஷத்தின் வேலையை நீ செய்ய. சுவிசேஷங்களுடைய வேலையை செய், கர்த்தரிடத்தில் நீ பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் தான் பைபிள் சொல்லுது. நீங்க அந்த வேலையை செய்யறமா? நம்ம அப்படிலாம் செய்யறது இல்ல. நம்மள அநேகர் அதனாலதான் அதுக்கு பிறகு கதவே திறக்கிறது இல்லை. நீ அதை செய்தால் கர்த்தர் அதை உனக்கு செய்வார். உன் கதவுகளை திறந்தால் நீங்க ஒரு பொருத்தனை பண்ணணும். கர்த்தாவே எனக்கு இதை செஞ்சா நான் உங்களுக்கு செய்யறேன், எனக்கு சுகத்தை தாங்க, நான் ஓடி ஆடி ஊழியம் செய்யறேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழியம் செய்யறேன், எவ்வளவு சுவிசேஷத்தை விதைக்க முடியுமோ அவ்வளவு விதைக்கிறேன். நாம் அந்த நேரத்துல கரெக்டா செய்யணும். நாகமானுக்கு சுவிசேஷம் சொன்னது ஒரு பெரிய ஞானி அல்ல. நாகமானுக்கு சுவிசேஷம் சொன்னது யாரு? ஒரு சின்ன வேலைக்கார பெண், ஒரு சின்ன பெண் தான். ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு இஸ்ரவேல்ல உள்ள ஒரு சின்ன பெண் தான் மெல்ல சொன்னா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, போனா சுகம் கிடைச்சிருமே, ஏன் இப்படி எஜமான் இப்படி கஷ்டப்படணும்? அந்த வார்த்தை அவனை அப்படியே கொண்டு போய் சுகமாக்கிட்டு திருப்பி கொண்டு வந்தது. ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு நம்ம டைம் கிடைக்கும் போது, ஆனா பழைய ஏற்பாட்டுல சமயம் கிடைத்த போது, புதிய ஏற்பாட்டுல சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. டைம் கிடைக்கும் போது நீங்க அருமையா அந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு வியாதிஸ்தனுக்கு போய் சொல்லுங்க, ஒரு பலவீனமா இருக்கிறவனுக்கு சொல்லுங்க, மரணத்தை நோக்கி போறவனுக்கு கடைசி நேரத்துல மரணத்திலிருந்து அவனை லைட்டா லேசா தூக்கி விட்டா போதும், அவன் கிறிஸ்துவண்டை வந்து ஓட்டத்தை முடிச்சிருவான். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு அனுகூலமான கதவை திறக்கிறார். அனுகூலமான கதவு திறக்கும் போது விரோதங்கள் இருக்கும், அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எதிர்ப்பை பத்தி நீங்க எப்பவுமே பார்க்க கூடாது. எதிர்ப்பை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் குறைஞ்சிடும். நீங்க எதிர்ப்பை பார்க்கவே கூடாது. உன்னோட போட்ட பந்தயத்துல ஓடி வர்றவன நீ பாத்துட்டு பின்னால வரானா, எவ்வளவு தூரத்துல வரான்னு நீ ஓட ஓட உன்னுடைய வேகம் என்ன செய்யும்? குறையும். உன்னுடைய இலக்கை மட்டும்தான் நீ பார்த்துட்டு போகணும். அதனால விரோதத்தை நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவை திறக்க போகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 14:27, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. விசுவாசத்தின் கதவை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். நம்மில் அநேகருக்கு விசுவாசங்கிறது ரொம்ப குறைவு. விசுவாசம்ங்கிறது நம்ம பயிற்சி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம். நான் அதைத்தான் போன 2-3 வாரங்களுக்கு முன்னால, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்கள். இது ரொம்ப சிம்பிளான வார்த்தை, எல்லா இடத்திலும் எழுதி போட்டிருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அது ஒரிஜினல் அல்ல. என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள், தேவனுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். தேவனுக்கு எப்படி விசுவாசம் இருந்தது, அதே விசுவாசம் உனக்கு வேணும். இயேசுவுக்கு என்ன விசுவாசம் இருந்தது, அதே விசுவாசம் நமக்கு வேணும். இயேசுவுக்கு இருந்த விசுவாசம் எப்படி? தண்ணீரை நிரப்பும், மொண்டு பரிமாறு, அவ்வளவுதான். அது எதா மாறிடுச்சு? திராட்சரசமா மாறி. எப்படி மாறும்? அதான் விசுவாசம். பார்வையை அடைவாயாக, அந்த ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை அவன் காதுல கேட்கும் போது அதுக்குள்ள எது உருவாயிருது? கண்ணு, அந்த லென்ஸ், அந்த எல்லா தன்மையும் உடனே உருவாயிரு. அவ்வளவுதான். உலகங்கள் உண்டாக கிடவது, அவ்வளவுதான், உண்டாயிரு. அவருடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய விசுவாசம். நம்மில் எத்தனை பேருக்கு அப்படி விசுவாசம் இருக்கும்? அநேகருக்கு சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்ல, அநேகருக்கு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையே இல்ல, அநேகருக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையே இல்ல, அநேகருக்கு கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கையே இல்ல, அநேகருக்கு ஊழியத்துக்கு போகணும்னு நம்பிக்கை இல்ல, அப்படி போனா கடைசி வரைக்கும் நிப்போன்னு நம்பிக்கை இல்ல. இப்படித்தான் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆனா ஒரு உலகத்து மனுஷனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு விசுவாசம் இருக்கு. நான் ஜெயிப்பேன்னு சொல்றான், நான் 100 வாங்கிடுவேன்னு சொல்றான், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு இது காரியம் சக்சஸ் ஆகும். அந்த அளவு அவனுக்கு நிச்சயம் இருக்கு உலகத்தின் மேல. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதி. உங்களுடைய முழங்காலுக்கு முன்னால எந்த வல்லமே நிக்க முடியாது. தானியேல் போய் சொல்றான், எனக்கு ஒரு நைட் டைம் கொடுங்க, நான் நாளை காலையில வந்து என்ன செய்றேன், பதில் கொடுக்கிறேன். ராஜா ஏதோ சொப்பனம் பார்த்தாராம், அந்த சொப்பனமும் மறந்துருச்சு, தெரியலையா, சொப்பனத்துக்கு அர்த்தமும் புரியலையா, சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லணும், அவ்வளவுதானே. எனக்கு ஒரு நைட் என்ன செய்யுங்க, டைம், ஒரே நைட், ஒரு 12 hours டைம் கொடுங்க, நான் கிளியர் பண்ணிட்டு வரேன்னு போனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டான். இப்படித்தான் பிரச்சனை. எல்லாரும் முழங்கால் போட்டாங்க. முழங்கால் முடியும் போது சொப்பனம் வந்துருச்சு, சொப்பனத்துக்கு அர்த்தமும் வந்துருச்சு. அதே தேவன் தானே இன்னைக்கு ஜீவிக்கிறார், அதே கர்த்தர் தானே இன்னைக்கு ஜீவிக்கிறார், அதே பைபிள் தானே நம்ம கையில வச்சிருக்கிறோம். ஏன் இன்னைக்கு அதே தவணை கேட்டு நீ ஒரு முழங்கால போடு, என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லட்டும். அவர் சொல்லாவிட்டா எழும்பாத, அவர் உன்னிடத்துல பேசாவிட்டால் அவருக்கும் உனக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ இன்னைக்கு புதுப்பித்துக்கொள். ஏன் தெய்வமே என்னிடத்துல பேசுறது இல்ல, ஏன் பேசல, எதுக்காக என்னிடத்துல நீர் பேசுகிறது இல்ல, என்னிடத்துல பேசும். அப்படி தடையா இருந்தா தடையா இருக்கிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவற்றை போராடு, ஆண்டவர் உன்னிடத்துல பேசட்டும். விசுவாச
விசுவாசத்தின் கதவு திறக்கப்படாமல் நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் அடுத்த கட்ட உலகத்தை மறுமையை நாம் அடைய முடியாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க அவங்களுடைய விசுவாசத்தை. ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வீட்டுக்குள்ள ஓடி வந்து கத்துறான், ஐயோ ராணுவம் வந்துருச்சு அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான், ராணுவம் வந்துருச்சா? அப்படியா ஆண்டவரே, என்ன இவன் என் கூட இத்தனை வருஷம் இருந்து இவன் கண் என்ன இருக்கு, குருடால போயிருக்கான் இவன், எனக்கு இவ்வளவு. அவன் சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றான், நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அவனை விட பயந்து கதவையை பூட்டிருப்போம். வெளியே போயிட்டு ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவனை வெளியே விட்டுட்டு நம்ம நினைச்சிருவோம், சோத்திரம் பண்ணி கதவை பூட்டிடுவோம், சோத்திரம் நீ என்கிட்ட போ. அதுதான் நம்முடைய பிராக்டிஸ். அவன் வந்து சொல்றான், ஐயோ ஆண்டவனே, நம்மை சுற்றிலும் ராணுவம் பாளையம் இறங்கி இருக்கிறது, ஒரே குதிரையும் ரதமும் வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு ஓடி வந்தான். இவன் சொன்னான், என்ன ஆண்டவரே, இவனை போய் நான் வேலைக்காரன் வச்சுட்டேன், வெக்கப்படுறேனே, இவன் கண்ணை என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க ஆண்டவர். அதுதான் ஜெபிச்சான். அவன் வந்து அப்படியா, அப்ப நம்ம இப்ப எந்த ரூட்ல தப்பி போனோம், எப்படி செய்யணும், என்ன செஞ்சா நம்ம தப்பி போலாம், இதெல்லாம் அவன் யோசிக்கல. அவன் இதுக்கு முன்னாலேயே அவன் கண்ணு திறந்திருக்கு. அவன் சொன்னா, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்கள் கொஞ்சம் திறந்து விட செய்யுங்கப்பா. உடனே கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்த பிறகுதான் தெரிஞ்சது, தீர்க்கதரிசியை வீட்டை சுத்தி எது இருக்கு, அக்னி ரதமும் அக்னி குதிரையும் இருந்துச்சு. அப்பதான் அவன் நிம்மதியா இருந்தான். அப்ப ஏற்கனவே அவனுக்கு கண்ணு, நம்முடைய கண்கள் எப்படி திறந்து, விசுவாச கண்கள் திறந்திருக்கா, நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும், நமக்கு ஒரு ஊழியம் உண்டு, நமக்கு ஒரு தொழில் உண்டு, நமக்கு ஒரு மகிமையான சபை உண்டு, நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. அந்த நிச்சயம் நமக்கு இந்த நாட்கள்ல தேவை. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறைவு. கடைசி நாட்கள்ல விசுவாசம் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. அநேகருக்கு விசுவாசம் இல்ல, சுத்தமான விசுவாசம் இல்லாத ஒரு பெரிய டீமே இருக்கு. ஒரு இருமலை கூட அவங்களால தாங்க முடியல, ஒரு சின்ன தலைவலியை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சின்ன காரியத்துல ஒரு யாரோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல. எதையுமே விசுவாசத்தின் அந்த பட்டய, ஆவியின் பட்டயமாகிய அந்த விசுவாசத்தை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்க சொல்லி இருக்கிறது, பவுல் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை கர்த்தர் திறந்து விட்டு. விசுவாசத்தின் கதவு திறந்துருச்சா? உங்களுடைய விசுவாசம் இன்னைக்கு திறக்குமா? விசுவாசம் எந்த அளவு இருக்கு? சுகர் கூடிருச்சா குறைஞ்சிருக்கான்னு உனக்கு போட்டு பாக்கிறதுக்கு எல்லாரும் மிஷின் வாங்கி வீட்டுல வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அது எல்லாரும் வச்சுக்கிறாங்க, வீட்டிலேயே வச்சு செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அன்னைக்கு உடனே சாப்பாடு ஸ்டைல் மாதிரி. நல்லது, தவறுன்னு நான் சொல்ல வரல, அவ்வளவுதான் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும். இதே மாதிரி உங்க விசுவாசம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக சுகத்துக்காக அழுறான். அழுத உடனே இயேசு சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் இது என்ன செய்யும், நடக்கும்பான்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. சீசர்கள் பிசாசை துரத்தி பாக்குறாங்க, போக மாட்டேங்குது. அப்ப சீசர்கள் வந்து கேக்குறாங்க, ஏன் அந்த பிசாசு போகல? அவர் சொன்னாரு, உங்களுடைய அவிசுவாசம். உடனே அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. கேளுங்க, உங்களுடைய விசுவாசம் அவிசுவாசம் நீங்கிறதுக்காக கேளுங்க, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நம்பிக்கை குறைவே வராது. பாசிட்டிவ் அடிக்கடி சொல்லுவார், நானும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை பிறந்துச்சு, 2 கண்ணு இல்லாம பிறந்துடுச்சு. அந்த தாயும் மாமியாரும் உட்கார்ந்து இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்காகன்னு கண்ணீர் விட்டு சபிக்கப்பட்ட ஒரு நேரம் வந்துருச்சு, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு குருட்டு பொண்ணு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி அழுதாங்க. ஆஸ்பத்திரியில அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு, ஐயோ 2 கண்ணும் இல்லையே, இப்ப தகப்பன் வருவானே, என்ன பண்ணுவான்? அவன் வந்த உடனே கேக்குறான், என்ன ஏன் 2 பேரும் அழுகுறீங்க, என்ன பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பிள்ளைக்கு ஒண்ணும் ஆவல, கண்ணை பாடுறான்னு சொன்னான். கண்ணை பார்த்தா 2 கண்ணுமே பிள்ளைக்கு இல்ல. அவன் சொன்னா, இதுக்கு ஏன் அழுகுறீங்க, நல்லா பாடுற குருட்டு பிள்ளைய பத்தி வச்சுட்டு நீ வந்து கண்ணை பார்த்துட்டு இதுக்கு ஏன் அழுகுறன்னு கேக்குற அப்படின்னா எப்படி இருக்கும் வார்த்தைகள்? அவன் சொன்னா, இந்த குழந்தைய கொடுத்தவர் அவர்னா இந்த கண்ணையும் உண்டாக்கி தருவாருமான். அவன் விசுவாசத்தை கனப்படுத்தி கொஞ்ச நாள்ல கண்ணு நெஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதான் அவனுடைய விசுவாசம். நம்ம விசுவாசம் என்னது? இந்த பொண்ணை கல்யாணம் கட்டினது தப்பு, அங்க போயிடுவான், மூல காரணத்தை தேடி பார்ப்பான். இந்த எங்க அம்மா பண்ணது, எங்க சொந்தக்காரன் பண்ணது, இவன் பண்ணது, அவன் பண்ணது, அப்படியே போயிடுவான், பின்னாலேயே போயிடுவான். அதான் அன்னைக்கு நடக்கும். எலியேசர் போய் ரெபெக்கால கூட்டு வந்துட்டாரு. ஈசாக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க, குழந்தை இல்ல. ஆபிரகாம் கூப்பிட்டு, எலியேசரை நல்ல பொண்ணை பார்த்து கூட்டு வர வேண்டியானு சொல்லி நான் சொன்னாரா? இல்ல ஈசாக்கு நானும் என்னையாவது ஒரு ட்ரிப் பார்க்க விட்டுருக்கலாம்ல, இப்படி ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டீங்களா, குழந்தை இல்லாத மலடியை கட்டி வச்சிட்டீங்களா அப்படி சொன்னாரா? யாருமே ஒண்ணும் பேசல. ஏன்னா அவங்க எல்லாம் விசுவாசத்தின் தகப்பன்மார்கள். 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்தது ஆபிரகாமுக்கு கண்கூடான காட்சி. அப்படிங்கும்போது தாம் பிள்ளைக்கு ஒரு சந்ததி, இவன் பேர்ல உன் சந்ததியே விளங்குங்கிற. ஈசாக்கு அநேகர் கேக்குறாங்க, எப்படிங்க ஒரு தகப்பன் போய் பிள்ளைய கத்தி எடுத்து வெட்ட வைப்பான்? அவனுக்கு நல்லா தெரியும், இந்த பிள்ளையில தான் உன் சந்ததி விளங்குனா இவன் சாவ மாட்டாங்கிறது என்னது, ஒரு பெரிய நிச்சயம். அதனாலதான் அவன் துணிந்து கையை கத்தி எடுக்கிறான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணு கொடுத்திருந்தார்னா அதுல அவர் மாறவே மாட்டார். உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் டெவலப். இதுவரைக்கும் நீங்க அரகுர விசுவாசியா இருக்கலாம், இன்னைக்கு உங்க விசுவாசத்தை 100% கொண்டு வாங்க. உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு கூடுதோ அவ்வளவு ஆசீர்வாதம் கூடும். உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு டிகிரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய நன்மைகள் குறை. அடுத்ததாக சங்கீதம் 78:23 பார்க்கும் பொழுது, வானத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். 78:23
அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. வானத்தின் கதவை திறக்கிறதுடைய காரணம் என்னன்னா மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் அந்த வானத்து ஆகாரம், வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம், இதை மனிதனுக்கு அனுப்பும்படியாக வானத்தின் கதவை திறக்கிறார். வானத்தின் கதவு, வானத்தின் பலகனி, வானத்தின் மதகு, 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்று வானத்தின் கதவு, வானத்தின் பலகனி. மல்கியால சொல்லிருக்கு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை நீங்கள் சோதித்து பாருங்க. அப்ப பலகனிங்கிறது ஜன்னல். வானத்தின் பலகனியை திறந்தாலே ஒரு அற்புதம் நடக்குமானால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால், வானத்தின் கதவு திறந்தா என்ன நடக்கும்? இன்னும் வானத்தின் மதக திறந்தா என்ன நடக்கும்? நோவாவின் காலத்துல பைபிள் சொல்லுகிறது வானத்தின் மதகையே கர்த்தர் செஞ்சாரா? திறந்தார். இது எதை காண்பிக்கிறது? உங்களை போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை உடுத்துவிக்க தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை நிறைவாய் நடத்த தேவன் வல்லமை உள்ளவர், உங்களை செழிப்பாய் மாற்ற தேவன் வானத்தின் கதவுகளை திறக்கிறார். அதுக்கு ஒரு காரணம், அந்த ஜனங்க காலையில எழும்பி போய் அதை பொறுக்கணும். வானத்தின் கதவு திறக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? தசமபாகம் கொடுத்தா, தசமபாகம் கரெக்டா கொடுத்தா எது திறக்கும்? வானத்தின் பலகனி திறக்கும். காலையில 4 மணிக்கு ஒழுங்கா எழும்பி மன்னாவை பொறுக்க போனீங்கன்னா, தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா வானத்தின் கதவு திறக்கும். சரியான பேழைக்குள்ள இருந்தீங்கன்னா வானத்தின் மதகு திறக்கும். இதுதான் பைபிள். நீ கரெக்டா நீ தசமபாகம் செலுத்தி பாரு. பைபிள் சொல்லுது, என்னை செக் பண்றேன்னு சொல்றாரு. மல்கியா 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவரே சொல்றார், என்னை வந்து சோதிச்சு பாரு, செக் பண்ணி பாரு. அப்ப நாம் தேவனுடைய காரியங்கள்ல உண்மையா இருந்தா கர்த்தர் வானத்தின் பலகனியை திறக்கிறார். காலையில எழும்பி நீ மன்னாவை பொறுக்க போனீனா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் நடக்குதா? இருக்கிற இடத்துல அது கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? காலை தோறும் என்னை எழுப்புகிறார்னு ஏசாயா சொல்றானே, அதே மாதிரி உன்னால சொல்ல முடியுமா? கற்றுக்கொள்ளுகிறவளை போல என் செவியை திறந்து என்னை கவனிக்க வைக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அவன் காலையில எழும்பி எதை பொறுக்கி எடுக்கணும்? எவ்வளவு நேரத்துக்கு முன்னால? சூரியன் உதித்து அதனுடைய சூடு கிளம்பி அந்த மண்ணா உருகி போறதுக்கு முன்னால நீ போய் பொறுக்கி எடுத்துக்கணும். நீ ஜெபம் பண்ணு, எனக்கும் சேர்த்து நீ ஜெபம் பண்ணு. பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து அவ பரலோகம் போயிருவா மனைவி, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்களா? இன்னைக்கு நம்மில் அநேகர் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறதுக்கு வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நீ தசமாகம் கொடுத்தா ஜன்னல் திறக்கும். நீ 4 மணிக்கு எழும்பி பாரு, கதவு திறக்கும். பேழைக்குள்ள வந்து தேவனுடைய சொற்படி உள்ள வந்து குடும்பமா ஐக்கியமா வந்து உள்ள உட்கார்ந்து பாரு, வானத்தின் மதகை என்ன செய்யும்? திறக்கும். தேவன் சொன்னதுல மாறுறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில எல்லாரும் எழும்பிடுவாங்க. காலையில எழும்பி அவன் கிளம்பி போய் மன்னாவை பொறிக்கணும், அவ்வளவுதான். அன்னைக்கு வேற ஒண்ணு அவன் ரொம்ப வெட்டி முறிச்சு சாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவன் விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், களஞ்சியத்தில் என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். அவன் போய் காலையில போய் அவன் பொறுக்கி எடுத்து அவனுடைய வீட்டுக்கு அவனுக்கு உள்ளதை எடுத்துட்டு வந்தா முடிஞ்சு. அழகான ஒரு வானத்தின் அப்பம், தேவ தூதர்களி ஆகாரம் அவனுக்கு கிடைக்கும். அருமையா சாப்பிடலாம். அதுல வந்து டயபெட்டிஸ் கிடையாது. என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, வாங்கி வச்சிருக்கீங்களே விலை கொடுத்து, இது ஒண்ணுமே கிடையாது. வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டா அதுல நீரிழிவு வியாதி கிடையாது, சுகர் வியாதி கிடையாது, சால்ட் வியாதி கிடையாது, சளி கிடையாது, இருமல் கிடையாது, காசநோய் கிடையாது. இன்னும் நீங்க உங்களுக்கு தெரியும் என்னவோ ஒரு வியாதியும் கிடையாது. அத கரெக்டா காலையில இருந்து பொறுக்கி எழுப்பி இடிச்சு சாப்பிடணும், இடிச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணுமோ நீ சாப்பிட்டுக்கலாம். அது அழகான என்ன இருக்கும், தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அழகா காலையில எழுந்திச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆவில் நிறைஞ்சு ஒரு பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு, அதிகாலையில வீணையை விழித்திரு, சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன், உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். ஒரு காலையில எழுந்திச்சு 4 மணிக்கு தெருவா நாசரேத்து முள்ள வாக்கிங் போக வேண்டியது இல்ல, முழங்கால போட்டு தேவ சமூகத்தில் ஆவில் நிறைஞ்சு பாரு, கிளியரா காலையிலேயே வேர்த்துரும். நல்ல பாடியில உள்ள கெட்ட நீர்லாம் வெளியே போயிடும். காலையிலேயே புதுமையா மாறிடும். 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் பைபிள் ரீடிங், அழகா அடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போங்க. பிசாசு வராது, செய்வனே வராது, வியாதியும் வராது, ஒண்ணும் வராது. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8 மணி ஆயிடுச்சா? அப்படியா, சரி. இனிமே எழும்பி போனா இருக்கிற கதவையும் பூட்டி வச்சிருவாரு. வானத்தின் கதவும் பூட்டும், பூமியின் கதவும் மூடிப்போ. வானத்தின் கதவை திறக்க நீங்கள் காலையிலே தேவனுடைய கதவை தட்டுங்கள், ஆண்டவருடைய வாசல் அருகே காத்திருங்க. காலையிலேயே உனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாராம், காலையில எழும்பும் போதே, தூங்கி எழும்பும் போதே ஒரு வார்த்தையோடு எழும்பணும், ஒரு வசனத்தோடு எழும்பணும். எழும்பும் போதே கர்த்தர் அன்னைக்குரிய ஒரு மன்னா ஒரு வார்த்தை, அது அன்னைக்கு முழுசும் உன்னை நடக்கும், அது அன்னைக்கு முழுசும் உன்னை பராமரிக்கும், அது அன்னைக்கு முழுசும் உன்னை கைட் பண்ணும். அந்த வார்த்தை உன்னோடயே இருக்கும். இதுதான் வானத்தின் கதவை திறக்கிற. வானத்தின் கதவை திறக்கிற ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சாவியை வச்சு நம்ம திறக்கிறது மாத்திரம் தான் இல்ல. பரலோகத்தின் சாவி யார்கிட்ட இருக்கு? பரலோகத்தின் சாவி யார்கிட்ட இருக்கா? வாசிங்க அந்த வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை அவர் உடையவராய் இருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் சொல்றார். நீங்க கதவை அழகா திறக்கலாம். ஆனா இது என்ன செய்யறது இல்ல, இவர்களும் போகிறது இல்லை, போகிறவனே என்ன செய்யறது இல்ல, விடுறது இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. 1:18.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இது அவரு நம்ம கையில கொடுக்கறது எங்க இருக்கு? தாவீதின் திறவுகோல்களை உடையவர். நம்முடைய கையில தான் இதெல்லாம் இருக்கு. நாம தான் என்ன பண்றோம்? வர்றவனையும் உள்ள விடுறதுல நம்மும் போறது இல்ல. இந்த நாய் கையில நாயிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சு. கிட்ட போனா என்ன செய்யும்? அதை தேங்காய் இப்படி கிடக்குதுன்னு சொல்லி எடுக்க போனா கடிச்சிடும். சரி, அது உடைச்சு சாப்பிடுமா? அதுக்கு அதை உடைச்சு சாப்பிடுறதுக்கு சக்தி கிடையாது. ஆனா எடுக்கிறவனே என்ன செய்யக்கூடாது? தொட விடாது. வாசிங்க மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எப்படி? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். நீ தேவைப்படும் போது வானத்தின் கதவை என்ன செய்யலாம்? திறக்கலாம். மதக திறக்கலாம், ஜன்னலை திறக்கலாம். இதெல்லாம் வானத்தின் கதவை திறக்கிற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னுடைய முழங்கால தான் அது இருக்கு. நீ முடங்கி போக கூடாது. முழங்கால நிக்கணும். உன் முழங்காலை முடக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையில சோர்ந்து போய் முடங்கி போய்விடக் கூடாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்காக சிறைச்சாலையின் கதவை திறப்பேன். நான் உனக்கு விசுவாசத்தின் கதவை திறப்பேன். நான் உனக்கு அனுகூலமான கதவை திறப்பேன். ஏன்? வானத்தின் கதவை கூட நான் உனக்காக திறக்க முடியும். ஆனால் நீ இந்த ஜீவ வார்த்தையை எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்கு உள்ள நீங்க எல்லாரும் ஊழியர்களை போல சுவிசேஷங்களுடைய ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் கிளம்ப வேண்டியது அவசியம். 1 சாமுவேல் 3:15. 1 சாமுவேல் 3:15. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான். விடியற்காலம் மட்டும் படுத்திருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். நைட்ல அவனுக்கு பயங்கரமான ஒரு தரிசனம். அவன் வாழ்வை குறித்து, நடக்க போற சம்பவத்தை குறித்து கர்த்தர் ஒரு அருமையான வெளிப்படுத்தலை தந்திருந்தார். ஆலயத்தின் கதவு திறக்கப்படும். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆலயத்தின் கதவு திறத்தல் சொன்னா கர்த்தர் உன்னோடு பேசும் ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தரிசனத்தின் வாழ்க்கை. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சொப்பனத்தின் மூலமாய் உன்னை வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உன்னோடு பேசி உன்னை பராமரிக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான். ராத்திரியில பயங்கரமான ஒரு தரிசனம். சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. இவன் போய் ஏலியை கூப்பிடுறான். ஐயா, நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல மகனே, நீ போ. 2 ட்ரிப் பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறதை விட்டுட்டாரு. யார்கிட்ட பேசுறாரு? இப்போ அந்த பையன்கிட்ட பேசுறாரு. ரைட், சரி. இனி பேசுனா நான் பேச மாட்டேன். கர்த்தாவே சொல்லு, நீ அங்கிருந்தே படுத்துக்கிட்டே சொல்லு, அவர் உன்னிடத்துல பேசுவார். அந்த வார்த்தையை கேட்டு அவன் காலையில கதவை திற. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை துவங்கும் போது கர்த்தருடைய வார்த்தையோடு, தரிசனத்தோடு, வெளிப்பாடோடு, கிருபையோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, பிரதிஷ்டையோடு, தெய்வீக சிந்தையோடு, ஆவியின் அனுக்கிரகத்தோடு உன்னுடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும். செத்து போன மாதிரி எழும்பக்கூடாது. திகில் எறிஞ்ச மாதிரி, பேய் எறிஞ்ச மாதிரி காலையில் எழும்பக்கூடாது. அவருடைய சாயலில் திருப்தியாகி உன்னுடைய ஆலயத்தின் கதவை நீ திறக்க. உனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? சொப்பனங்கள், நல்ல சொப்பனங்கள் கிடைக்குதா? பரலோக சொப்பனங்கள் கிடைக்குதா? பரலோக தரிசனங்கள் கிடைக்குதா? வெளிப்பாடுகள் கிடைக்குதா? கர்த்தருடைய சத்தம் கேக்குதா? இதெல்லாம் நம்முடைய ஒரு விசுவாசினுடைய பிராக்டிஸ். ஒரு விசுவாசின்னு சொன்னா அவன்கிட்ட கர்த்தர் பேசணும். ஒரு ஊழியக்காரன்னா கர்த்தர் அவனோடு இடைபடணும். அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். அவர் ஒரு சமாதான பிரபு. அவர் வல்லமை உள்ள தேவன். உனக்கு பலவீனம் வந்தா அவர் வல்லமையை தருவார். உனக்கு ஆலோசனை இல்லைன்னா அவர் ஆலோசனை தருவார். உனக்கு சமாதானம் இல்லைன்னா உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆலயத்தின் கதவை திறவு. இவன் போய் காலையில போய் கதவை, அந்த குட்டி பையன் அழகா திறந்தான். கர்த்தர் அவனோடு பேசி இருந்தார். ஒரு சின்ன பையன்ட்ட கர்த்தர் பேசுறார். நான் சில சபைகளுக்கு போயிருக்கேன். குட்டி குட்டி பையங்கள்லாம் தீர்க்கதரிசனம் அடிக்கிறான். ஒரு வாலிப பையன் தீர்க்கதரிசனம் சொல்றான். அருமையான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம முதியோர் எவ்வளவோ பேர் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்ல. நம்முடைய கதவு இன்னும் திறக்கல. அப்போஸ்தலர் 12:10. அங்க இருப்பு கதவு திறந்தது. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இருப்பு கதவு, இது நடக்காத ஒரு சம்பவம், முடியாத ஒரு காரியம். இருப்பு கதவு திறக்காது. ஆனா பைபிள் சொல்லுகிறது இருப்பு கதவு உடைக்கத்தான் முடியும். ஏசாயா 45:4 பார்க்கும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து, அதுதான் அவர் செய்யறது. ஆனா இங்க பேதுரு வரும்போது இருப்பு கதவு தானா திறவுண்டது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த மெசேஜுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை உடைச்சு கூட உனக்காக திறப்பார். இவன் வர்றான், சிம்சோன் வர்றான். பெலிஸ்தர்கள் கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். மாட்டிக்கிட்டான்னா இவனை கொன்றணும், இவனை சிறைப்பிடிக்கணும், இவனை குரங்காய்க்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. கதவு இவன் லேட்டா வந்தா பார்த்தா கதவு, கோட்டை கதவு, அந்த தேசத்தினுடைய, அந்த நாட்டினுடைய கோட்டையே மூடி வச்சிருக்கு. அது ஒரு பெரிய கோட்டை கதவு. அதை பார்த்த உடனே அவனுக்கு திகைப்பு வரல. ஐயோ, கர்த்தர் இப்படி பூட்டி வச்சுட்டாரு, நம்ம மாட்டிக்கிட்டோமே. அவன் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன். அவன் பார்த்தான், ஓ, கதவை பூட்டிட்டாங்களா, ஒருவேளை சத்துருக்களுடைய வேலையா இருக்குமோ, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் திரும்பி போகல, யோசிக்கல. அவன் நேரம் வந்தான், அந்த கதவை பிடிச்சு எரிஞ்சான், ஒரு உழுக்குனான். இவங்க எல்லாம் வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காங்க, அவன் என்ன பண்றான், என்ன கதவை பிடிச்சு உழுக்குறான், என்ன நடக்க போகுது. கதவை பிடித்து அவன் அசைத்தான்.
அது கீழோடு புடுங்கி கொண்டு வந்ததாம். அது மாட்டி இருந்த அந்த காங்கிரட் எல்லாம் புடுங்கி இடிச்சு கிழிச்சிட்டு வந்துருச்சு வெளியே. தூக்கி தோல்ல வச்சுட்டு வெளியே வந்துட்டான். இந்த அட்லஸ் உலகத்தை சுமந்தான்னு சொல்றானே, அதே மாதிரி இவன் புறப்பட்டு வந்தான். ஹெர்குலஸ் மாதிரி தூக்கிட்டு. அதோட சத்துருக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். உனக்கு முன்னால இருக்கிற பூட்டு கதவெல்லாம் ஒண்ணு கர்த்தர் உடைக்கணும், இல்லாட்ட நீ உடைக்கணும். தேவன் என்ன செய்யறாரோ அதுதான். ஏசாயா 45:4 சொல்லி இருக்கிறது, வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார். அதே நேரத்தில் அபிஷேகம் உள்ள மனுஷன் இங்க வரும்போது என்ன நடந்தது? அவனே எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஆலயத்தின் கதவுகளை திறக்க வேண்டியது உன்னுடைய வேலை. உனக்கு விரோதமா அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வேண்டியது, உடைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. நீ உடைக்க முடியாத கதவுகளை கர்த்தர் உடைப்பார். அதான் இரும்பு கதவு திறக்கிறது. முதல் கதவுக்கு வரான், திறக்குது. இரண்டாம் காவலுக்கு வராங்க, அது திறக்குது. இப்ப பெரிய இரும்பு கதவு லாஸ்ட்ல அது திறந்து நேர வெளியே வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எல்லா கதவுகளையும் திறக்கும்படியாக இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிறார். கடைசியாக 2 நாளாகமம் 4:22 சிமோன் கத்திகளையும் களங்களையும் களையங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள். ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக கர்த்தர் கதவை திறக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஜீவியங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பரிசுத்தம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் தன்மை நமக்கு தெரியல. பரிசுத்தம் சொன்னா ஏதோ பாவம் போய் பாவத்துல போய் விழுந்துட்டா பரிசுத்தம் நஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பரிசுத்தங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கு. உட்கார்றதுல இருக்கு, எழுந்திருக்கல இருக்கு, பேச்சுல இருக்கு, சிரிப்புல இருக்கு, உன்னுடைய நடையில இருக்கு, உடையில இருக்கு, உன்னுடைய பார்வையில இருக்கு, உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கு, உன்னுடைய புசிப்புல இருக்கு, உன்னுடைய குடிப்புல இருக்கு, உன்னுடைய சிந்தையில இருக்கு, உன்னுடைய நினைவுல இருக்கு, உன்னுடைய ஊழியத்துல இருக்கு, உன்னுடைய ஜீவியத்துல இருக்கு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்கு, உன்னுடைய எல்லாவற்றிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன இருக்கு? பரிசுத்தங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் பரிசுத்தம் இருக்கு. நம்ம நினைக்கிறது அப்படியே பார்க்காமலே கண்ண மூடிட்டே போறதுதான் பரிசுத்தம். ஐயோ ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு அப்படியே பரிசுத்தத்துல ஹை லெவல்ல போற மாதிரி இருப்பான். அப்படி அல்ல. பரிசுத்தங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கு. பிரசங்கத்துல பரிசுத்தம் இருக்கு, பாட்டுல பரிசுத்தம் இருக்கு, உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல்ல ஒரு பரிசுத்தம் இருக்கு, நீ போட்டிருக்க டிரெஸ்ல ஒரு பரிசுத்தம் இருக்கு, நீ சாப்பிடுற ஆகாரத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் இப்ப ஒரு ஏழை, ஒரு சாப்பிடறதுக்கு இல்லாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அது பாட்டுக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா அது கூட என்னது? பரிசுத்த குலைச்சல் தான். உன்னுடைய மத்தவனுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது நீ மாம்சத்தை புசித்தால் அவனுக்கு நீ இடரலாய் காணப்படுகிறாய் அப்படின்னா அது என்னது? பரிசுத்த குலைச்சல். அவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது நீ உட்கார்ந்து நல்லா வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கூட பரிசுத்த குலைச்சல் தான். அதனால நம்ம பரிசுத்தம் உடனே எங்கேயோ இருக்கு, எட்டாக்கணின்னு நினைக்க கூடாது. மோசே அந்த தேவஜனுடைய ஜனங்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்க முடியுமா அப்படின்னு அடிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் டென்ஷன் ஆன? இந்த ஜனங்களுக்கு முன்னால நீ என்னை பரிசுத்தம் பண்ணல. அதுதான் அவனுடைய பரிசுத்த குலைச்சல். மோசே எந்த தவறு செஞ்சதில்லை. மோசேனுடைய பரிசுத்த குலைச்சல்னா என்ன? நீ இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணாதபடியினால் நான் உன்னை அழைத்து வந்த தேசத்தில் இந்த ஜனத்தை நீ கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. முடிஞ்சிச்சா? ஒரே பாயிண்ட், லா பாயிண்ட் அடிச்சிட்டார். அப்ப அந்த ஜனங்களுக்கு முன்னால அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுனது பரிசுத்த குலைச்சல் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம கதை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் வச்சிருக்கிற பரிசுத்தம் அதுதான். ஆனா நம்ம நினைக்கிற பரிசுத்தம் ஏதோ போய் கையும் மையுமா முடிபட்டாதான் பரிசுத்த குலைச்சல் நினைக்கிறோம். தவறு. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவை திறக்கணும். உள்ளான மனுஷன்ல பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வெளியே உள்ள பரிசுத்தம் அவர் பார்க்கறது இல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சரி, இவ்வளவு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து விட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? நான் முடிக்க போறேன். சுவிசேஷம் நீங்க சொல்றீங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வெக்கப்படுறீங்க, இந்த சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு வெக்கப்படுறீங்க, பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படுறோம், 3 பாட்டு புக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு அதை விட வெக்கமா இருக்கு. ஆராதனை முடிகிற வரைக்கும் உட்கார்றதுக்கு வெக்கப்படுறோம், யாராவது நம்மளை பாத்துருவாங்களோன்னு வெக்கப்படுறோம். நம்ம எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்றது? நம்ம எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை சொல்றோம்? 1 யோவான் 1:1 சொல்லி இருக்கிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அங்க சிம்பிளா சொல்லிருக்கு, சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டு நீங்கள் போய் ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள் சொல்லியாச்சு. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து யோவான் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஆதியிலே இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளால் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. இது எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாரு? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், பயிற்சி வித்தல். நாங்கள் நோக்கி பார்த்த ஜீவ வார்த்தை, நாங்கள் தொட்ட ஜீவ வார்த்தை, நாங்கள் கண்ட ஜீவ வார்த்தை, நாங்கள் கேட்டதான ஜீவ வார்த்தை, ஆதி முதல் இருந்ததான ஜீவ வார்த்தை. யோவான் 1:1 முதல் 2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய்
இருந்தது. அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அது மனுஷருக்கு ஜீவனாயிருந்தது. அந்த வார்த்தையை பத்தி நீங்க சொல்லணுமே. கண் திறக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? கர்த்தர் என் கண்ணை திறந்தாருன்னு என்ன செய்யணும்? போய் சொல்லணும். பிசாசுல இருந்த விடுதலை ஆகணுமே, பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு? விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லணும். வியாதி சுகமானவன் போய் சொல்லணும், கர்த்தர் என்னை வியாதியில இருந்து என்ன செஞ்சாரு. இந்த சாட்சி நேரம்லாம் என்ன? கர்த்தர் உன்னை குணமாக்குறது, விடுதலையாக்குறது, ஆசீர்வதிக்கிறது, உன்னை நடத்துகிற பாதைகளில் கர்த்தர் உன்னை நடத்துகிற விதங்களை சொல்ல வேண்டும். நமக்கு இங்கே எந்திரிச்சு 4 பேர் முன்னால சொல்ல முடியாது. கேட்டா ஸ்டேஜ் ஃபியர். அது என்ன ஸ்டேஜ் ஃபியர்? அது மேடையில வந்து நிக்கணும்னா பயமா. தவறு செய்யும் போதோ, வம்பு பண்ணும் போதோ, பரியாசம் பண்ணும் போதெல்லாம் பயமே வரமாட்டேங்க. இங்க 4 பேருக்கு முன்னால கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா என்ன செய்ய முடியல. பைபிள்ல சொல்லிடுறது, கர்த்தர் எனக்கு சொன்னதை மகா சபையில் நான் சொல்லுவேன், ஜாதிகளுக்கு முன்னால சொல்லுவேன், சபைகளிலே சொல்லுவேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். சொல்லணும், தெரு தெருவா சாட்சி சொல்லணும். ஆண்டவரை போய் சொல்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க தெரியும்? நீங்க ஏன் சொல்லக்கூடாது? உங்களுக்கு கை கால் நல்லா கொடுத்திருக்கிறார், நல்ல கை, காலு, வாயு, வயிறு, எல்லாமே நல்லா இருக்கு. கேட்டா எத்தனை வயசுல எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு நமக்கு நல்லா இருக்கு. நல்ல திடகாத்திரமா இருக்கும், பலனா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், நமக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கார் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. ஆனா ஜீவ வார்த்தையை சொல்றதுக்கு ஆள் இல்ல. எத்தனை பேர் ஜீவ வார்த்தையை சொல்றீங்க? அந்த ஜீவனை பத்தி எத்தனை பேர் வெளியே போய் சொல்றீங்க? அந்த ஜீவன் ஒளியா இருந்தது, அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனா இருந்து ஒளியா இருந்தது. எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? யோவான் 1:2 பாருங்க, அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடு. இயேசுவை பத்தி போய் சாட்சி சொல்லு. அடுத்து 1 யோவான் 1:5 அவரை அறிவிக்கிறதே எங்களுடைய விசேஷமாக இருக்கிறது. நீங்க போய் அந்த ஒளியை, அந்த ஜீவனை, அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். போய் சொல்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏத்துக்கிடாட்டா போறான். சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா அதுல இயேசுவை கொண்டு வந்துடணும். டீச்சிங்கா உள்ள கொண்டு வந்துடணும். ஒரு சான்ஸா சொல்லிடணும். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். அந்த இடத்துல கர்த்தரை நீங்க பஞ்ச் பண்ணணும், அழகா வெளிப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கதவை திறப்பார்? உங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்கு கதவை திறப்பார். கதவை கர்த்தர் எனக்கு திறந்தால் ஜீவ வார்த்தையை அறிவிப்பேன்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கை வைத்துங்க பார்க்கலாம். கதவை எனக்கு கர்த்தர் திறந்தால் நான் ஜீவ வார்த்தையை அறிவிப்பேன். இன்றைக்கு மெசேஜ் உனக்கு சொல்ற கர்த்தர் 2 வார்த்தை. உனக்கு நான் கதவை திறப்பேன், நீ ஜீவ வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தரால திறக்க முடியாத கதவு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு திறக்க முடியலனா இருப்பு கதவுகளை உடைத்து, வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். கர்த்தருடைய வார்த்தை அது கேதுரு மரங்களை முறிக்கும், அஸ்திபாரங்களை அசைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக கதவை திறக்க சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அசைப்பார், எரிகோவின் மதில்களை உடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கர்த்தர் கதவை திறக்க போகிறார். அந்த கதவு நிரந்தரமாய் திறந்து வைக்க வேண்டுமானால் ஜீவ வார்த்தையை சொல்ல தீர்மானம் எடுங்கள். ஆமென். தாவீது ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான். சணல் நூல் ஏபோத்தை தெரிந்து கொண்டு முழு பெல்லத்தோடு நடனம் ஆடினான். அவன் மனைவி வந்து கேட்டா, ஏன் இப்படி அசிங்கமா குதிக்கிறீங்க, ஏன் இப்படி ரோட்ல எல்லாம் நின்னு பண்றீங்க? அப்ப அவன் சொன்னா, உனக்கு விஷயம் தெரியாது, நான் ஆடுகளுக்கு பின்னாக இருந்தேன், உன் தகப்பனை தள்ளிட்டு என்னை ராஜாவா மாத்து. நான் நீசனா இருந்தேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொன்னான். ஆமென். மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த உன்னை ஜீவனுக்கு கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். அழிவை நோக்கி உன்னை போய்கொண்டிருந்த உன்னை கர்த்தர் ஜீவனுக்கு நேராக திருப்பி இருக்கிறார். ஓ, நீ ஜீவ வார்த்தையை சொல்வாயோ? ஆமென். கர்த்தர் உன் கதவை திறந்தால் ஜீவ வார்த்தையை சொல்லுவாயா? உன் சிறைச்சாலை தன்மையை மாற்றுவார், அனுகூலமான கதவை திறப்பார், உன் விசுவாசத்தின் கதவை திறப்பார். வானத்தின் கதவு இன்றையிலிருந்து உனக்கு திறக்கப்படும். ஓ, இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும். ஒரு பரிசுத்த ஜீவியம் உனக்கு கிடைக்கும். ஓ, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. ஜீவ வார்த்தையை சொல்லுவேன் ஆண்டவரே, ஜீவ வார்த்தைக்கு சாட்சியாய் சொல்லுவேன். நான் கண்டதை சொல்லுவேன், கேட்டதை சொல்லுவேன், அனுபவித்ததை சொல்லுவேன், இயேசு என்னை ரட்சித்ததை சொல்லுவேன், அழைத்ததை சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணினதை சொல்லுவேன். ஆமா, நான் திரும்பவும் கேட்கிறேன், 2 காரியம் தான். கர்த்தர் கதவை திறப்பார், நீ ஜீவ வார்த்தையை சொல்லுவாயா? நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயதுகளா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. நான் ஒரு காலத்துல பிரசங்கம் பண்றதுக்கு ரொம்ப பயந்தேன். வெளியே போய் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். சபையில மட்டும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா வெளியே என்னால பிரசங்கம் பண்றதுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, உபதேசம் பேச தெரியாது. இப்படி எல்லாம் குழம்பிக்கிட்டு இருந்த காலங்கள் உண்டு. ஒரு காலத்துக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், தெரு தெருவா நீ சொல்லி முடிக்கணும், ரோடு ரோடா சொல்லணும். அதனால தான் கிடைக்கிற வாய்ப்பை நான் சமயத்தை நான் பயன்படுத்திக் கொள்றது எதுக்குன்னா, நல்லா இருக்கும் போதே கர்த்தருக்கு முடிந்த அளவு சுவிசேஷத்தை சொல்லிடணும், தேசங்கள்ல சொல்லிடணும். ஆமென். கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அந்த இஸ்ரவேலின் சிறிய பெண் அந்த நாகமானை திருப்பினது போல நீ நாகமான் போன்ற ஜனங்களை திருப்புவாயோ?
ஆமா, கர்த்தர் எனக்கு கதவுகளை திறந்தால் நான் ஜீவ வார்த்தையை சொல்லுவேன். அந்த ஆளுங்களை மட்டும் நான் இப்ப பார்க்க விரும்புகிறேன். சிறைச்சாலை கதவை திறந்துட்டு கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஓடி போங்கள் என்று சொல்லவில்லை, இந்த ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். சொல்லு. சபையை பத்தி பயப்படாத, சொந்தக்காரங்களை பத்தி பயப்படாத, சமுதாயத்தை பத்தி பயப்படாத, ஜாதியை பத்தி பயப்படாத, கிராமத்தை பத்தி பயப்படாத, குடும்பத்தை பத்தி பயப்படாத, மற்ற நண்பர்களை பத்தி பயப்படாத. உனக்கு கிடைக்கிற சமயத்துல இந்த ஜீவ வார்த்தையை சொல்லு. கர்த்தர் அதுக்குரிய ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஆமென். கதவுகளை திறக்கிறவர் வந்திருக்கிறார். தாவீதின் திறவுகோல்களை உடையவர் வந்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தரப்போகிறார். ஆமா, இயேசு பாதாளத்தின் திறவுகோல்களையும் கையில வைத்திருந்தார். அந்த நோவா காலத்திலே ஜனங்கள் அழிவை சந்தித்தார்களே, அவர்களை மீட்க முடியாத பாதாளத்தின் திறவுகோலை கையில வைத்திருந்தார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு சிலர் பாவத்துல பாதாளத்துல கஷ்டப்பட்டிருக்கலாம், பின்மாற்றத்துல தோல்வியில கிடக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் கையில ஒரு திறவுகோலை கொடுக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். உன் வீட்டுல இருக்கிற பின்மாற்ற ஆவி ஓட போகுது. ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமென். நீ ஜீவ வார்த்தையை சொல்லு, தேவனுடைய வாயாய் மாறுவாயாக. ஆமா, பேதுரு எழும்பி வரும்போது அவனுக்கு சுயநினைவே இல்ல. முதல் கதவு திறக்கு, இரண்டாம் கதவு திறக்கு, இரும்பு கதவு திறக்கு, ராஜ வீதிக்கு வந்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ சொப்பனமோ ஏதோ தரிசனம். ஆனா வெளியே வந்த பிறதான் அவனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தூதன் அவனை விட்டு விலகின பிறதான், ஐயோ கர்த்தர் நம்மை விடுதலையாக்கிட்டார். அதுபோல இப்பொழுது உனக்கு ஒன்னும் புரியாது, ஆனா அதர்சனமான தேவன் உனக்காக கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற வழியில அதை உணர்வாய். உன் வாழ்க்கையில தேவன் நடத்துகிற பாதையில அதை அனுபவிப்பாய்.